எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் நேர்பட பேசுவில் இந்த சிறப்பு நேர்பட பேசுவில் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் மதுரையில் இபிஎஸ், காஞ்சியில் ஓபிஎஸ் செல்வாக்கை நிரூபிப்பதற்கான பயணமா என்ற தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு 2 தளங்களிலும் அஇஅதிமுகவினுடைய 2 அணி தலைமையும் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மதுரையில் இளைஞர்களோடு கலந்துரையாடி இளைஞர்களோடு தன்னுடைய நிகழ்ச்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்க, மறுபுறம் மக்களை தேடிய தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கான பயணமாக 2 அணியைச் சேர்ந்த தலைவர்களும் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்களா? இணைப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற பயணம் இணைப்பிற்கான சாத்தியத்தை எந்த அளவிற்கு வலுப்படுத்தும் என்பது முதல் அமர்விற்கான விவாத பொருள். 2வது அமர்வில் மருத்துவர் போராட்டம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை எல்லா வடிவிலான தங்களுடைய போராட்டத்தையும் நிறைவு செய்து கொள்வதாக போராட்டக்காரர்கள் மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தியாவது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டது. அவருடைய கோரிக்கைகள் என்னவாகும்? இது 2வது அமர்விற்கான விவாத பொருள். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அஇஅதிமுக புரட்சித் தலைவி அம்மானின் சார்பில் பாபு முருகவேல், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு கோவை செல்வராஜ் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய அம்மானின் சார்பில் நம்மோடு இணைகிறார். திரு செல்வராஜ், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி ஓபிஎஸ் அவர்கள் முன்னாமே அறிவித்திருந்தார், ரொம்ப முன்னாடியே அறிவித்திருந்தார் இந்த மாதிரியான ஒரு பயணத்தை நாங்கள் தொடர போகிறோம். எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் இன்றைக்கு இபிஎஸும் அந்த மாதிரியான ஒரு பயணத்தை செய்திருக்கிறார். மதுரையில் இளைஞர்களோடு செல்வாக்கை நிரூபிப்பதற்கான போட்டியா இது? 2 தலைவர்களும் கட்சியை வலுப்படுத்துவதற்காக அதிமுகவுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனித்தனியாக ஓபிஎஸ் சேரும் தனியாக கிடையாது, இவன் சேர் கிடையாது, எல்லாமே அதிமுக தான். அதிமுக பேர் இல்லாத பேர்ல 6 கட்சி நிகழ்ச்சி நடத்தல. நான் உடனே இப்ப பிரேக்கிங் போடணும். நீங்க சொல்றத பார்த்துட்டா சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு தெரியாம சேர்ந்துருக்கீங்க. அதிமுகவில் எந்த கருத்து வேறு மட்டும்தாங்க இருக்கு. எங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறு சீக்கிரம் தீர்ந்துரும். பிளவும் கிடையாது, பிரிவும் கிடையாது. இல்ல இப்ப ஓபிஎஸ் பயணிப்பது யாரை வலுப்படுத்த? அவரும் கட்சி வலுப்படுத்துறதுக்காக, தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக தேர்தல் வரப்போகுது. அதிமுகவை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் தெரியுங்களா? யார் நீக்கினா? உங்க பொதுச் செயலாளர். எங்க பொதுச் செயலாளர் யாரு? யார்? நீங்க தான் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி பொதுச் செயலாளர் எங்கிட்ட இல்லை. அது எப்போ முடிவு பண்ணீங்க? முடிவில் நாங்கள் தான் ஒதுக்கி வச்சு சொல்லிட்டோம். அந்த குடும்பத்தோட தொடர்பு இல்லைனதுக்கு அப்புறம் எப்படி அதை எங்களோட கட்டுப்படுத்தும்? பொதுச் செயலாளர்னு எந்த இடத்துலையுமே சொல்லியே. எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்களுடைய கட்சி இப்போ வழிநடத்திட்டு இருக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அபிடேவிட்ல கூட உங்களுடைய முழுமையான ஆதரவை பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் அந்த அபிடேவிட் யார் பார்த்தவங்க? நீங்க அப்படி இல்லவே இல்லைன்னு யாருமே மறுக்கல. அபிடேவிட் யார் பார்த்தவங்க? அந்த அபிடேவிட் பொய்ன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அபிடேவிட் யார் பார்த்தீங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, நான் இப்போ நான் பார்த்தேன். அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் நான் ஹார்ட் காப்பி பாத்தீங்க. நான் ஹார்ட் காப்பி பார்த்துருக்கேன். அதை ஃபைலும் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 அபிடேவிட் அங்க சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் ஆணையத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடைச்சர்களாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த பிரமாண பத்திரத்தில் இணைத்திருக்கிறார்கள். தலைமை நிலைய செயலாளர் மற்றும் முதலமைச்சர் ஆகிய அவருக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க. பார்த்துருக்காருங்கிறாரு. நாங்கள் கொடுத்தது நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் நாங்கள் கொடுக்கறது யார் பேர் தர்றோம் என்ன தர்றோம் எங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவோடு இருக்கிற பேர் அப்ப எடுத்தது. அதை எல்லாரும் சேர்ந்து தான் நீக்க முடியும். தேர்தல் ஆணையத்தில் நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப சப்மிட் பண்ண போறீங்க இல்லையா? இப்ப முதல்ல கொடுத்த பேர் அது. அதோட அடிஷனலா இந்த பேர் சேர்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே நியமிக்கப்பட்டதே செல்லாது அப்படிங்கறது அவங்க தரப்பு வாதம். செல்லாதுன்னு சொல்றோம். முதல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? இல்ல நான் கேட்கிற ஒரே கேள்வி, முதல்ல கையெழுத்து போட்டு யார் கொடுத்தோம்? எல்லாரும் சேர்ந்து கொடுத்தோம் இல்லையா? அது எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நீக்கணும்? எல்லாரும் சேர்ந்து நீக்க முடியும். சரி, இப்ப அவங்க நீக்கணும்ங்கறத உறுதியா இருக்காங்க. நாங்களும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்யறோம். நான் சொல்ற கேளுங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தெளிவா தான் இருக்கிறோம். யாரும் ஒன்னும் யாருக்கும் தெளிவில்லாதவங்க யாரும் கிடையாது. எங்களை திரு கோலப்பன் நம்ம தான் குழம்பிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை இல்ல, இது என்னைக்கு கூட்டணி அந்த அவங்க 2 அணிகளும் ஒன்றாய் சேருவதற்கு ஓபிஎஸ் வைத்த முக்கிய நிபந்தனைகள் என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஒன்று ஒரு சிபிஐ என்கொயரி, யார் நம்ம முதல்வர் ஜெயலலிதா இறந்தது குறித்த மர்மங்கள் குறித்து விலகுவதற்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு அவர் சொன்னார். இன்னொன்று அவர் வச்சது அந்த சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக
கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் இந்த நிர்பந்தம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து இந்த அதிமுக 2 அணியினுடைய இணைப்பு இருக்குல்ல, இதுல வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் விட ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றவர் யாருன்னா ஓபிஎஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவரை இணைப்புங்கிற பேரில் அவரை உள்ளே கொண்டு வர முடியும், கொண்டு வந்து விட்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் சின்னம்மானு சட்டசபையிலேயே பேசின முதல்வர், சின்னம்மா தான் தினகரன் தான் எங்களுடைய தலைவர் என்று ஆர்கே நகர் தொகுதியிலே பேசிய தலைவர்கள் சட்டென ஒரே நாளில் அவர்களை தூக்கி எறிந்து விடுவது என்பது இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை முற்றிலுமாக அதை புல்லிங் த ஸ்ட்ரிங்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை சடாலன நாங்கள் தூக்கி எறிகிறேன்னு சொல்றதுல அது நீங்க ஒரு யாரும் நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் சொன்னாரு, நம்பினாங்கல்ல. அதான் அதனால தான் சொல்றேன், அவர் நம்பினாலும் அவருக்கு என்ன பொதுமக்கள் அவரை விட்டுருங்க. ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் நான் தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க ஓபிஎஸ் ஏன் இழுக்குது நான் சொல்றேன்னா, இவர்கள் வந்து இந்த அபிஷியலா செய்யாத வரைக்கும் ஓபிஎஸ் அதற்கு முன்வர மாட்டாருண்டா என்று தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஓபிஎஸ் நீங்க வாங்க மாதிரி சேர்த்துக்கிட்டு பின்னால் ஒரு நாளில் அவரை தூக்கி எறிவதற்கான வாய்ப்பு இல்லை என்று இன்னைக்குள்ள அரசியல் சூதாட்டத்தில் எது வேணா நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஒரு சிம்பதி இருக்கு, ஒரு அட்லீஸ்ட் இருக்கு. அவர் என்ன லேட்டா வந்தாரு, அவரே செஞ்சிருக்கலாம், இதை சிபிஐ என்கொயரி அவரே முதல்வர் இருக்கத்துல செஞ்சிருக்கலாம். அந்த நாங்க வந்து முற்றிலுமா ஒதுக்கி வைத்து விட்டோம்ங்கறத நீங்க கட்சியில தீர்மானம் எடுத்துக்கீங்களா? கட்சி பொதுக்குழுக்கள் நடத்தி ஏதாவது பண்ணிருக்காங்களா? கட்சி ஒரு பொதுக்குழுன்னு இதுவரைக்கும் ஏதாவது நடத்திருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொல்றாங்க கட்சி பொதுக்குழு. ஆனா இன்னும் ஒரு செட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு 80 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்குன்னு தினகரன், நாஞ்சில் சம்பத் அந்த ஒரு செட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து இதை வெகு ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய நிலைமையில பன்னீர்செல்வம் இருக்காருங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்களா, சப்போஸ் அசூமிங் தான் அரசியல் தூக்கி போட்டாங்கன்னா ஒரு வருஷம் பன்னீர்செல்வம் இன்னைக்கு இருக்கிற ஒரு செல்வாக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறான் இல்லையா, இதுல அவருக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிற அவர் வந்து நடுத்தருவில் இத வந்து டச் பண்றதுக்கான ஒரு பரிச்சார்த்த முயற்சி தான் ஓபிஎஸ் உடைய பயணம்னு எடுத்துக்கலாமா? அதான் அவர் வந்து அவர் வைத்திருக்கிற 2 கோரிக்கைகளையும் இவர்கள் முழுமையாக நிறைவேற்றாத வரை இந்த இணைப்பு சாத்தியமே இணைப்பு சாத்தியம் இல்லைங்கிற உங்களுடைய கருத்து. என்னுடைய கேள்வி, ஓபிஎஸ் இந்த பயணம் அப்படிங்கிறது, இபிஎஸ் அவருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது 2 பேரும் நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க, மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருக்கு, நீங்க இங்க வாங்க அப்படிங்கறத உணர்த்துவதற்கான பயணமா? ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போறது பாருங்க, எனக்கு வந்து அவருடைய நோக்கமா இல்ல, அது அவருடைய நோக்கமா இல்ல. மக்கள் என்ன ஆதரவு தெரிவிச்சிட போறாங்க? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்னும் எடுபடும்னு நான் பெருசா நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டை போட்டு ஆட்டி உதைச்சிக்கிட்டு இருக்குங்க. நீட் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு. நீங்க தமிழ்நாடு கல்வியில முன்னேறிய மாநிலம், சமூக இதுல முன்னேற மாநிலம், ஒரு நீட்டை பார்த்து நடக்கிற. ஏன்னா நம்ம எதுக்குமே இந்த கல்வி சிஸ்டத்தை உருப்படாத ஒரு கல்வி சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஏனுங்க இந்த ஒரு சூழ்நிலையில அவர் சீஃப் மினிஸ்டர்ங்கிறவர் அவருடைய முக்கிய பணி என்ன, அதை விட்டுக்கிட்டு வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த 2 நிபந்தனைகள் வச்சிருக்கல கண்டிஷன், இது வராத வரைக்கும் இணைப்பு சாத்தியமே இல்லை. சொல்லிடுறேன். அதாவது இவர் சொல்றாரு முதலமைச்சர் வந்து ஏதோ முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் பணி தான் செஞ்சுட்டு. உங்களுக்கு தெரியல நாம என்ன பண்ண முடியாது? என்ன நீட்டுக்கு என்ன மத்திய அரசுல பிரதமர் தான் வாங்க முடியும்? யாரு கேட்கல? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? கேட்கல. சும்மா இருங்க சார், நீங்க சும்மா தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சும்மா பொய் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீட்டை பத்தி தெரியுமா? உங்களுக்கு நீட்டை பத்தி தெரியுமா? சொல்லுங்க. நீ பேசுமா? பேசுமா பாக்கலாம். நீ சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. முதலமைச்சர் கிழக்கரையா என்ன பேசிட்டு இருக்காரு? முதலமைச்சர் என்ன செய்யாம இருக்காங்க? முதலமைச்சர் நீரா திட்டத்தை 2 லட்சம் பேருக்கு வேலை என்ன செய்யாம இருக்காரு? தினசரி மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன மக்கள் பணியாற்றாம இருக்காரு? சொல்றாரு. இப்ப நீட் பேசுறமா இது பேசுறமா? சொல்லுங்க. நீட்டுக்கு என்ன பேசுவோம்? 7ஆம் தேதி நீட் நடக்க போகுது. என்ன சொல்லுங்க சார்? அது எங்களுக்கு தெரியும் சார். மக்கள் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பொறுப்பு சொல்ல வேண்டியது பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க தேவையா பேசக்கூடாது. நீங்க தேவையில்லாம பேசக்கூடாது. அதான் நான் சொல்றேன். அவளால என்ன கேக்குறது தெரியாது. அதான் இதுதான் நான் விவாதத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றேன். என்ன நீட் பேசுறோமா? நீட் பேசணும். தண்ணி அவர் அதிமுக உறுப்பினர் அல்ல செல்வராஜ். அவருடைய கருத்து சொல்லுவேன்.
ஒரு நெறியாளருக்கு அனைவரும் கட்டுப்பட்டீங்கன்னா ஒரு வழி கருத்து வைக்கிறாரு. நீட் தொடர்பான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, மக்களுக்கு வேற வேற பிரச்சனை இருக்குது. மக்கள் இரண்டு தரப்பையும் சொல்றாரு. ஓபிஎஸ்னுடைய வருகையும் மக்கள் வரவேற்று தங்களுடைய ஆதரவை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல, இபிஎஸ்க்கும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல. மக்களுடைய பிரச்சனை என்டையர்லி டிஃபரெண்டா இருக்குது. இதற்கெல்லாம் இதை வைத்து அவர்களுக்கான ஆதரவை நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இது வேற மாதிரியான பிரச்சனை. ஒரு உதாரணமா நீட்ட ஒண்ணு வைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. நீங்க அதுக்கு உங்க நேரத்தில் மறுப்பு தெரிவிங்க. நீங்க பேசவே கூடாது அல்லது நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்தில் ஏற்புடையது அல்ல. திரு பாபு முறையில் அடிப்படையில் இது ஓபிஎஸ் இந்த பயணம் மேற்கொள்றது அப்படிங்கிறது ஒரு பார்கனிங் உத்தியா பாருங்க. தொண்டர்கள்லாம் எங்க பக்கத்துல இருக்கிறாங்க, நாங்க சொல்ற கண்டிஷனுக்குலாம் நீங்க இப்போ உடன்பட்டே ஆகணும் அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஒரு உத்தியா? அன்பு 3 எழுத்து, அறிவு 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, எங்கள் அம்மா 3 எழுத்து, திராவிட இயக்கத்தை நமக்கு தந்த அண்ணா 3 எழுத்து, அந்த அண்ணாவை தந்த காஞ்சி 3 எழுத்து, அந்த காஞ்சியிலிருந்து எங்களுடைய அரசியல் பயணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். காரணம் மதுரையும் 3 எழுத்து தான், இபிஎஸ் 3 எழுத்து தான். இல்ல அது எனக்கு தெரியாது. ஏங்க இவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு இபிஎஸ் 3 எழுத்துங்கிறது சின்ன பிள்ளை கூட தெரியுங்க. ஓபிஎஸ் 3 எழுத்துன்னு தெரியல உங்களுக்கு. அது மாதிரி தான் இபிஎஸ் 3 எழுத்து தான், மதுரையும் 3 எழுத்து தான். எங்களுடைய காஞ்சியிலிருந்து வழக்கமாக மாண்பு அம்மா அவர்கள் தங்களுடைய அரசியல் பயணத்தை தேர்தல் ஆனாலும் சரி, எந்த ஒரு பொது நிகழ்ச்சி ஆனாலும் சரி, தமிழகம் தழுவி ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதனாலும் காஞ்சியிலிருந்து தொடங்குவார். அவரை ஒட்டி அவருடைய உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைக்கு காஞ்சியிலிருந்து எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். எதிர்வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் சொன்னதை போல அவருடைய இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக திரு மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். உங்களுக்கு சம்பந்தம் இல்ல? சம்பந்தம் இல்ல. அவர் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. அது அவரோட கருத்து. எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் வலுப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய தனி பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எதிர்வருகின்ற இயக்கத்துக்கு பேர் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா. அது எங்களுடைய இயக்கம். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம் எங்களுடையது. இந்த இயக்கத்தினுடைய வலுப்படுத்துவதற்காக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதற்கு முதல் அச்சாணியாக காஞ்சி மாவட்டத்திலே நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இது மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சொன்னதை போல அரசாங்கம் நடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய மக்களை பற்றியும் மக்களுடைய நலனை பற்றியும் நீட்டு தேர்வை பற்றியும் தண்ணீர் பிரச்சனை பற்றியும் கவலைப்பட வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார். வேற மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து திரு கோலப்பன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தால் உண்மையே நான் அதை வரவேற்றிருப்பேன். காரணம், பொதுமக்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது, அரசாங்கத்தை பாராட்டுவதற்கும் குறை கூறுவதற்கும். என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய அவர்கள் இருக்கிறார். அவர்கள் தான் இதை அணுக வேண்டுமே தவிர நாங்கள் ஒரு பயணத்தை தொடங்கி விட்டோம் என்பதற்காக மாறாக போட்டியாக நாங்களும் ஒரு பயணத்தை தொடங்குவோம் என்ற அந்த ரீதியில அவர்கள் தொடங்கி இருப்பார்கள். முடிக்கல. அந்த ரீதியில் அவர்கள் தொடங்கி இருப்பார்களே, ஆனால் அது வரவேற்கத்தக்கது அல்ல. எனவே அரசாங்கத்தை நடத்துபவர்கள் அரசையும் கவனித்துக் கொண்டு அவர்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயமாக அவர்கள் செய்தார்கள். ஆனால் மக்களும் அதை வரவேற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய எண்ணம், எங்களுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 90% தொண்டர்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த கட்டமாக எங்களுடைய அரசியல் நிகழ்வை நாங்கள் கொண்டு செல்வதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் இங்கே இந்த முயற்சியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இதில் எங்களுக்கு இபிஎஸ் அவர்களோ மற்றவர்களோ எங்களுக்கு போட்டியாக நாங்கள் நினைக்கவும் இல்லை. நாங்கள் அதை மனதிலே வைத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தையும் நாங்கள் தொடங்கவில்லை. ரெண்டு பக்கத்திலையும் இப்போ நீங்கள் இந்த பக்கம் போறீங்க, இன்னைக்கு அவர் அங்கே போயிருக்கின்ற பொழுது அவருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளரோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏக்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அந்த கூட்டமும் இன்னைக்கு சிறப்பாகவே நடந்திருக்குது. அப்போ கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் தான் இருக்கிறது, இந்த அணியின் பின்னால் தான் இருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு அதான் சொல்றாரு, முழுமையான ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எங்களுடைய அணிக்கு தான் இருக்கிறது, எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. அப்போ நீங்க அந்த பிரிந்து வந்த ஒரு செக்டார் பீப்புள் இருக்கீங்களா, அவங்க மட்டும்தான் இன்னும் ஓபிஎஸோட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் நிலவுகிறது. இல்லை, இப்போ பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் தேர்தல் ஆணையத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிற போது நாங்கள் நியாயமான முறையிலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் பக்கம் தான் உண்மையான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள். குழப்பம் பண்ண மூத்த பத்திரிகையாளர்கள் அது நல்லாவே தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வரலாறுல நீங்க திமுக ஸ்பிளிட் வந்தப்ப வைகோ வெளியே வந்தப்ப
மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் அவரோடு வந்தார். ஆமா. நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அது வந்து அன்றைக்கு பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உங்களோடு வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி மாவட்ட செயலாளர்களோ, பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்களோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களோ, மூத்த தலைவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுவர்கள் பெரும்பான்மையானவர்கள், அந்த மாதிரியான வெர்டிகல் ஸ்பிளிட்டா உங்க இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவுங்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு ஒருவர் கூட இந்த பக்கத்துல இருந்து அங்க பக்கம் வரலேங்கிறதும், அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டாருங்கிறதும் கூட இன்னைக்கு கடந்த வார செய்தி. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க கட்சியினுடைய கீழ்மட்டம், நான் சொல்றது கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆதரவும் ஓபிஎஸ்க்கு தான் இருக்குங்கிறத எப்படி நம்புறது? இதே இப்ப இந்த உங்களுடைய கேள்வியிலிருந்து என்னுடைய பதிலையும் நான் தொடங்குகிறேன். 1972ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வருகின்ற போது பெரும்பான்மையான நிர்வாகிகளும் பதவியில் இருப்பவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருந்தார்கள். வேற தொண்டர்கள் புரட்சித் தலைவர் பின்னால் வந்தார்கள். அதே நிலைமை 1989ஆம் ஆண்டும் 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களிடத்திலேயும் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அம்மா அவர்களிடத்தின் பின்னாலும் வந்தார்கள். ஆனால் தொண்டர்களுடைய பலம் யாருக்கு இருந்தது என்பது புரட்சித் தலைவரும் நிரூபித்தார், மாண்புமிகு அம்மா அவர்களும் நிரூபித்தார். அதே நிலைமைதான் இன்றைக்கும் இருப்பது என்பது எங்களுடைய திடகாத்திரமான நம்பிக்கை. நிச்சயமாக மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் பின்னால் தொண்டர்களின் பலம் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே இன்னும் ஒரு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில். எங்களிடத்தில் தான் கட்சி இருக்கிறது, எங்களிடத்தில் தான் உறுப்பினர்களுக்காக, நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்காக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக என்று நீங்கள் நினைக்கும் போது எதற்காக புறவாசல் வழியாக தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுகி இந்த சின்னத்தை பெறுவதற்குண்டான முயற்சியை ஏன் எடுத்தீர்கள்? தொண்டர்களின் ஆதரவு, என்னுடைய கேள்வி. தொண்டர்களின் ஆதரவும் உங்களுக்கு தான் இருக்குங்கிற நீங்க சொல்றது ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இரட்டை இலை சின்னம் கிடைத்த பிறகு, 2 பேரும் ஒன்றான பிறகு, ஜானகி அம்மையார் விட்டு கொடுத்த பிறகு, அந்த இதிலிருந்து முழுமையாக விலை கொண்ட பிறகு, இதெல்லாம் நடந்த பிறகுதான் காங்கிரஸ் கூட்டணி, ராஜீவ்காந்தி மரணம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் அன்றைக்கு வந்து 91ல சில ஜெயலலிதார்கள் வெற்றி பெற முடிந்தது. இல்ல 89ல அதே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியே 96ல் சில ஜெயலலிதார்களும் தோற்றார்கள் அப்படிங்கறத 89ல 2 அணிகளும் அஇஅதிமுக ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் மதுரையில் தனியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காஞ்சியில் ஓபிஎஸ் அவர்களும் மக்களை சந்திப்பதற்கான ஆயத்தங்களில் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு கோவை செல்வராஜ், அடிப்படையில் நீங்க சொல்றீங்க இல்ல பிரச்சனையே இல்லை, எந்த ஸ்பிட் இல்லை, அதெல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோன்னு. பட் அவர் சொல்லிட்டார் எங்க அணியை வலுப்படுத்துறதுக்கு அவங்க அணிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டார். அவர் சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு இணையா இந்த கட்சியில் யாருமே தலைவரும் கிடையாது, யாருக்கும் அந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு இணையா பேசக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை, எல்லாம் அவங்களுடைய தொண்டர்கள் தான். அதனால் அதை நான் இந்த இடத்துல அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் நான். ஏன்னா அவர் நம்ம நண்பருங்கனால அதை கண்டிக்கிறேன்னு சொல்லலை, அந்த வார்த்தையை சுட்டி காட்ட விரும்புகிறேன் நான். அப்படி அவங்களை இணையா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அவங்க எல்லாருக்கும் நமக்கு இதய தெய்வம்னு சொல்லி கும்பிட்டு இருந்தோம். அதனால் அவங்களுக்கு இணையா யாரும் வர முடியாது. கோயிலுக்கு போகிறோம்னா கடவுள் தான் பார்க்க முடியும், அந்த கடவுளுக்கு இணையா யாரும் இருக்க முடியாது. அதனால் அது ஒரு பக்கம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் மதுரைக்கு போயிருக்காரு. அது 15 நாளைக்கு முன்னாடியே அரசாங்கத்துடைய பணிகளும் கூட திட்டங்களை துவக்கி வைக்கிறது, கட்சி சார்பிலையும் அரசு சார்பிலையும் எல்லா விழாவிலையும் கலந்துக்கிறதுக்காக போனார். இன்னைக்கு கலந்துட்டு வந்தார். அங்கேயும் 50,000 இளைஞர்கள் கலந்துட்டாங்க. எல்லா மாவட்டத்திலும் அந்த பக்கத்தில் இருக்கிற 3 மாவட்டத்தில் கலந்துட்டாங்க. பெரிய நிகழ்ச்சியாக நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் ஆட்சிக்கும் கட்சிக்கும் அவர் வேலை செய்கிறார், இவரும் கட்சிக்கு தான் வேலை செய்கிறார். நான் சொல்றேன் என்னுடைய பார்வையில் 2 பேருமே இந்த இயக்கத்தை வளர்த்துறாங்க. இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் யாரும் ஒருத்தரும் கூட ஒரு சின்ன ஒரு தொண்டனும் கூட எந்த கட்சிக்கும் போகாம இன்னைக்கு அதிமுக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அம்மா சொன்ன அந்த ராணுவ கட்டுப்பாடு அந்த தொண்டை பூரா இருக்கிறாங்க. ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. 4 ஆண்டு ஆள மீதம் இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக நிறைவேற்றும் அப்படிங்கிறது நடத்துவோம். நாங்களும் ஒற்றுமையாக தான் இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னா சேர்ந்து செய்யதான் போறோம். அது சின்ன சிறு கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குது, எங்களுக்குள்ள பிளவு கிடையாது. நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. காஞ்சிபுரத்தில் இன்னைக்கும் இந்த முயற்சியில், இந்த பயணத்தில் இப்போ மைத்ரேயன் இன்று மாலை பேச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை தேவை. அதிமுகவின் அடுத்த தலைவர் ஓபிஎஸ் தான். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே பொது தேர்தல் வந்துருங்கிறாரு. ஒரு இயக்கத்துல இருக்கிறவங்க சில பேர் சில துதிப்பாடுறது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவங்களோ மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி 2 பேர் ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அவங்க இதை எதுவும் மறக்கவும் இல்லைல்ல, ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவரை வச்சுதான் அது இப்போ அம்மா இருக்கும்போது நாங்களே பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வேகமா பேசுவோம். அம்மா பேசுறது நாங்க பேசுறது உண்டாயிருமா? இல்ல, நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுற ஒரு செய்தி தொடர்பாளர், ஒரு பேச்சாளருடைய பேச்சையும் ஓபிஎஸ் அவர்கள்
அவருடைய நாலேஜுக்கு உட்பட்டு அவர் இருக்கும்போதே மைத்ரேயன் ஒரு விஷயத்த பேசுறாரு, அதை வந்து ஓபிஎஸ் மறுக்கவும் இல்லை, அதை அக்னாலேஜ் பண்ணல. பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு கட்சி ஒரு முன்னாடி லீடரா இருக்கிறவங்க பேசும்போது என்ன அந்த தலைவர் எந்திரிச்சு வந்து நீ பேசுறது தப்புன்னு மைக்கில் யாரோ சொல்லுவாங்க. இப்ப நான் எந்த கட்சியிலும் கருணாநிதி இருக்கும்போது அந்த கட்சியில எத்தனையோ புகழ்ந்து பேசுறாங்க. நான் இப்படி எடுத்துக்கிறேன், அஇஅதிமுகவின் மேடைகளில் ஜெயலலிதா விமர்சித்து யாராவது பேசுவாங்களா? அஇஅதிமுக மேடையில ஜெயலலிதா விமர்சித்து அவங்கள வந்து நம்ம வந்து இதே தெய்வம்னு சொல்லிட்டு உங்களுடைய மேடைகள்ல எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து யாராவது பேசுவீங்களா? அவரையும் பேச மாட்டோம். ஆனா ஓபிஎஸ் அணியில எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசுறாங்கன்னு சொன்னாலே ஸ்பிளிட் இருக்கு, வேற வேறன்னு தானே அர்த்தம். நாங்க இல்லவே இல்லைன்னு முந்தான வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பொதுக்கூட்டம் பேசும்போது அவங்க கருத்துல சொல்லிட்டு இருக்கட்டும், அது பிரச்சனை அல்ல. திரு கோலப்பன், அடிப்படையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக சட்டப்பேரவை தேர்தல் வரும்னு மைத்ரேயன் பேசுறாரு. தொடர்ச்சி அந்த கருத்தை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாரு, 3 ஆண்டுகளில் ஆற்றில் மணல் எடுப்பது முற்றிலும் நிறுத்தப்படும், மணல் குவாரிகளை, ஆற்று மணல் குவாரிகளை முழுமையாக அரசே ஏற்று நடத்தும் அப்படிங்கிறாரு. நீங்க ஆற்று மணல் சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமாக ஆற்று மணலை அள்ளுவதன் மூலமாக முறைகேடுகள் நடைபெற்றது அப்படிங்கிற விமர்சனத்தை ஓபிஎஸ் மேலதான் வைக்கிறாங்க. அப்போ இந்த விமர்சனத்தை இந்த பக்கம் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே மைத்ரேயனுடைய வாதம் இந்த மாதிரி இருக்குது, எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து. அதனால தாங்க சொன்னேன், அவங்களுக்கு இடையில ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்து இன்னும் வரவே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதன் பிறகு மைத்ரேயன் சொல்ற மாதிரி பை எலெக்ஷன் எனக்கு தெரியல, பட் ஆனா எது வந்து இன்னைக்கு அதிமுக அரசை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுல இன்னும் 4 வருஷம் அவங்க ஓட்ட வேண்டியிருக்கு. மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வர முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அவங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய தலைமை இல்லை. தலைமை வேணுங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட் கிடையாது. ஜனநாயகத்தில் என்னுடைய ஆர்குமெண்ட் எப்போன்னா, இந்தியா மாதிரியான 3வது உலக நாடுகள்லையும் தமிழ்நாடு போன்ற நாடுகள்லையும் தனிநபரை நம்பி இருக்க அரசியலே வேண்டாம்னு நினைக்கிறவன் என்ன, எதுக்கு ஒரு தலைவர் வேணும்? மக்கள் கூட்டா ஒரு கட்சி நடத்தணும், ஒரு கொள்கை அடிப்படையில் அரசியல் வேணுமே. தனிநபரை நம்பி இருக்கனால தான் இன்னைக்கு அவர் இறந்தோன்னா இவங்க இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க. இது தேவையில்லை. தனிநபரை நம்பி இருக்க அரசியல் ஒழியப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது விட்டுருங்க. ஏன்னா ஏன் எலெக்ஷன் வரணும், நான் அவர் மைத்ரேயன் எதை வச்சு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னா, சமீபத்தில் நடந்த அந்த ட்ரஸ்ட் ஓட்டு இருக்கு இல்லையா, நம்பிக்கை வாக்கெடுப்புல எத்தனை வாட்டுகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி வின் பண்ணுது? மிக குறைந்த 5 ஓட்டு தானங்க. 5 ஓட்டுல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இபிஎஸ் அணியில இருக்கிறவங்க ஒரு செட்டு நாங்க வந்து தினகரனையும் சசிகலாவையும் நீக்கி விட்டுட்டோம்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி வச்சா கூட தினகரனுக்கும் ஜெயலலிதா சசிகலா அவர்களுக்கும் ஒரு 10 எம்எல்ஏவாவது ஆதரவு அளிக்க மாட்டாங்களா? ஏன்னா நேற்று வரை அவர்கள் சொல்லாமல் எதுவுமே இந்த கட்சியில் அசையல. யார் முதல்வர் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்தார்கள், யார் எந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்யலாம். ஆனால் அவர்களை ஒரே இரவில் தூக்கி போட்டு விட வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னார் என்றால் அதை கேட்பதற்கு நாம் பைத்தியக்காரர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இப்போ 2 மாசம் ஆகுது, இன்னும் 4 மாசம் கழிச்சுன்னா அடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்போ ஏதாவது வர முடியும். அப்படி வரும் பட்சத்தில் இந்த அரசு நிலைக்குமாங்கிற கேள்விக்கு நிச்சயமா ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஒருவேளை இந்த திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் நீக்கம் என்பதே ஒரு விதமான ஒரு டிராமா அல்லது இந்த சமரசத்திற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் ஏன்னு கேளுங்க. ஏன்னா இபிஎஸ் அந்த மிஸ்டர் பன்னீர்செல்வத்தினுடைய ஒரே கோரிக்கை என்னவா இருக்கு? இப்போ நீங்க வந்து நான் என்னோட கேள்வி அப்படி ஒரு விதமான சாணக்கியத்தன அல்லது அரசியல் உத்திங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இந்த 122 எம்எல்ஏக்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் அதே தலைமையின் கீழ் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத இன்னும் அது இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இப்போ இருந்தா கூட அன்னைக்கு யாரு அவர் தங்கமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம், நம்ம வேலுமணி இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க அவர்கள் நீக்கி விட்டோம். அப்போ ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு வந்தாச்சு. நீங்க நினைக்கிற அளவுக்கு சரி 5 ஒழுங்க ஒரு தின் இதுல கூட அடி வாங்கலாம். அது ஒரு அவர்களுக்கிடையே ஒரு கசப்பு உணர்வு வந்து உருவாயிருக்கு அந்த குடும்பத்துக்கும் இந்த கட்சிக்கும் இடையில. ஒருவேளை அவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த டிராமாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, ஒரு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு கூட அவங்க செய்யலாம். ஆனா அதனாலதான் நான் சொன்னேன், இந்த விஷயத்துல எல்லாரையும் விட ரொம்ப கேர்ஃபுல்லா செயல்பட வேண்டிய நிலைமையில தான் ஓபிஎஸ் இருக்கிறார். ஏன்னா அவர் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சேர்ந்துகிட்டு வெளியேற்றப்பட்டு திருப்பி வந்து கேட்டாருன்னா அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, கட்சியும் ஆட்சியும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடம்தான் தொண்டர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு தேதியில கட்சியும் ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அணியில் இருக்கின்ற பொழுது தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தொண்டர்களின் ஆதரவு தங்களுக்கு தான் அப்படின்னு ஓபிஎஸ் அணி தொடர்ந்து சொல்லி வருகிறது. நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்கிறதா? திரு பாபு முருகல்,
இணைப்பிற்கான பேச்சுவார்த்தைன்னு ஒன்று பேசிட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்மே அந்த கருத்தை வச்சார். என்ன மாதிரி கனிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான சூழலாம் நல்லா கனிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற வாதம்லாம் வைத்தார். ஒரு விதமாக குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டன. ஆனால் இரண்டு பக்கங்களுமே வைக்கக்கூடிய வாதங்கள். இன்னைக்கு அவர் திருப்பி மைத்திரன் பேசுகிறாரு, இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வருங்கிற கருத்தை தெரிவிக்கிறது. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். மணல் குவாரிகளை அரசு ஏற்று நடத்தும் 3 ஆண்டுகளில் ஆட்சியில் மணல் எடுப்பது முற்றிலும் நிறுத்தப்படுங்கிறது. டைரக்டாக ஓபிஎஸ்க்கு வச்ச செக்கா? அதுக்கு முன்னாடி அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்கள் சொன்னதுக்கு நான் ரிப்ளை மட்டும் கொடுத்துறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் என்பதில் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இடத்திலே வைத்திருந்தவர்களை, அவர்கள் அணியில் இருப்பவர்கள், ஒரு 2 நம்ம டிவில எல்லாம் கூட வந்துருச்சு, பொதுக்குழுவில் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகிறார், திருமதி சசிகலா அவர்கள் அரசு சாட்சியாக மாறி இருந்தால் அம்மாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிறார், அம்மாவுக்கு நிகரானவர் திருமதி சசிகலா, அம்மா தான், சின்னம்மா கிடையாது, எங்களுக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு. நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறுசீராய்வு மனுவிலே முதல் குற்றவாளி மாண்புமிகு அம்மா, நாங்கள் அவர்களுக்கு உடனாக தான் இருந்தோம், எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பியா தானே? இல்ல இவங்க சார், நான் அம்மா குற்றவாளி நான் ஏத்துக்கவே இல்லையா? நான் ஏத்துக்க மாட்டேன். அதை சொல்லி தானே இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி தானே தாக்கல் பண்ண முடியுங்கிற கோர்ட்ல தாக்கல். நான் சொல்றேன்னா, நான் என் அம்மாவுக்காகவே வாழ்ந்தேன், 33 ஆண்டுகளான அம்மாவுக்காக வாழ்ந்தேன். நீங்க குற்றவாளிங்கிறத ஏத்துக்க மாட்டேன். பட்டாசு வெடிச்சதெல்லாம் அது அவங்க தண்டனை கிடைச்சிருச்சு. யாருக்கு? அதுல ஜெயலலிதா விட்டுட்டு தண்டனை கொடுக்கலையே. சரி, ஆளே இல்லாத குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பொறுத்தவரையிலே வழக்கு இறந்தவர்களோடு வழக்கு முடிவு செய்யப்படுகிறது. அது ஓகே, தண்டனை அவருக்கும் சேர்த்துத்தான் நீங்க அபேட் பண்ணிருக்காங்க. அவர் நிரபராதின்னு விடுதலை செய்யப்படல, அதைத்தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனீங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்க அந்த வாதத்துக்குள்ள போனீங்கன்னா, நீங்கள் சொல்லுகின்ற அம்மாவே நீங்கள் சொல்லிய சின்னம்மாவை தன்னுடைய தாயின்னு குறிப்பிட்டாரா இல்லையா? இல்ல, அதான் சொல்ல வரேன். பேசுறீங்க அம்மாவை போல் சொன்னாங்களா இல்லையா? புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, 33 ஆண்டுகள் அம்மாவுக்காக நான் தியாகம் செய்தேன் சொல்றேன் இல்லையா? இப்போ இந்த வழக்குக்காக ஒரு தண்டனை பெற்று விட்டது, வழக்கு அதோட முடிவு பெற்று உச்ச நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. என்னுடைய கேள்வி, நீங்க எல்லாம் ஒரு பாட்டு சொல்லிட்டு எழுத அவர்களே திருமதி சசிகலாவை என்னுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 முறை கட்சியிலிருந்து வெளியேற்றவும் செய்தார்களா இல்லையா? ஆனா தாயின்னு எந்த இடத்துலயும், அல்லது என் சகோதரர் போல, அல்லது இவ்வளவு இது அந்த இடத்துல வச்சு ஓபிஎஸ்சி மற்றவங்களும் அவங்க சொல்லல இல்ல, தன் தாயை போலேன்னு ஒருத்தவங்களை சொல்றதுக்கு. அப்படி நான் இப்படி வரேன் ஒரு வாதத்துக்கு, தாயின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். அம்மாவும் மகளும் சண்டை போடுறாங்க. என் உடன்பிறவா சகோதரி என்னை தாயை போன்ற என்று சொன்ன ஒரு இடத்தில் இருந்தவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து என்னை பார்க்கவே கூடாது என்று வீட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். ஓபிஎஸ் அவர்களை எந்த இடத்திலும் பெருமைப்படுத்தி பேசவில்லை என்று சொன்னாலும் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கவும் இல்லை, அவரை ஒதுக்கி வைக்கவும் இல்லை. நான் தொடர்ந்து 21 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறேன். கட்சியிலிருந்து ஒருத்தரை நீக்கிறது அல்லது நீக்காது மட்டுமே தகுதியை எடுத்துக்க முடியுமா? அதான் தகுதி அரசியல். ஒரு கட்சியில், அரசியல் கட்சியில் அதான் தகுதி. அதிமுக பலரையும் அந்த மாதிரி தூக்கி வெளில அனுப்புறது, அப்புறம் திருப்பி உள்ள சேர்த்துக்கிறது. பிஹெச் பாண்டியன் ஜெயலலிதா விமர்சிக்காத விமர்சனங்களா தூக்கி திருப்பி வைக்கலையா, இடம் கொடுக்கலையா? அவர் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு பல பதவிகள் வழங்கி இருக்கிறார்கள். ஆனா எங்கேயுமே அவங்க ரொம்ப சாதாரணமான ஒன்று. என்னுடைய கேள்வி அதில், அதை விட்டு நான் கேட்கறது, இது டைரக்ட் செக்கா? 3 ஆண்டுகளில் ஆட்சியில் மணல் எடுப்பது முற்றிலும் நிறுத்தப்படும், மணல் குவாரிகளை முழுமையாக அரசை ஏற்று நடத்தும். இல்ல, நான் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். நான் ஒரே ஒரு நிமிடம் அதை எடுத்துக்கிறேன். நான் 33 ஆண்டுகள் நான் அம்மாவுக்காகவே வாழ்ந்தேன் என்று சொல்லி அந்த வழக்கு முடிவு பெற்று விட்டது. இப்போது மறுசீராய்வு மனு நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதில் ஏதோ ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் நிச்சயமாக பிறப்பிக்கும். அந்த உத்தரவில் மீண்டும் அம்மா அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த மறுசீராய்வு மனு புரிஞ்சு பேசுறீங்கன்னு தெரியல. முதல் குற்றவாளி என்று நீதிமன்றம் தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய ஜெயலலிதா அவர்களை சொல்லி தீர்ப்பளித்து, கர்நாடக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய கர்நாடக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறது 30 நாட்களுக்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில். ஆனால் கர்நாடக அரசு 100 கோடி ரூபாயை அம்மா அவர்கள் கட்ட வேண்டும் என்று ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அவர் கட்ட தேவையில்லை, உயிருடன் இல்லை, அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நாங்கள் சொல்லவில்லை. இல்ல குற்றவாளி இல்லைன்னு ஆயிடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்லலையா? அத நீதிமன்றம் சொல்லிருக்கு. இல்ல, அதுதான் நீங்க ஒருவேளை நாளைக்கு நீங்க திடீர்னு திரும்ப வி.கே. சசிகலா ஏத்துக்கிட்டீங்கன்னா, வி.கே. சசிகலா அளவுக்கு குற்றவாளி இல்ல, மத்த 2 பேரும் தான் குற்றவாளி. அப்புறம் 4 பேரும் ஏத்துக்கிட்டீங்கன்னா 4 பேருமே இல்லைங்க. நான் அந்த அரசியல் இல்ல, நீங்க பேச முடியாது. அந்த அரசியல் வழக்கறிஞரா அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்த
முதல்ல தண்டனை கொடுக்கப்பட்ட போது 4 பேருடைய சேர்த்த தண்டனையை தான் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க. காவிரி தண்ணியே வேண்டாம் நீ வச்சுக்கலாம் சொன்னீங்க. ஜெயலலிதா அவருடைய தண்டனை மட்டும்லாம் தனியெல்லாம் பிரிச்சு அன்னைக்கு பேசல. அந்த அது இப்போ சொல்றீங்க, அது அம்மாவுக்காக பண்ணது, அது பதவி பறிக்கப்பட்ட பிறகு சொல்றீங்க. அதுக்கு நான் தான் திருப்பி அந்த வார்த்தைக்குள்ள சொல்ல வேண்டும். நான் அந்த வார்த்தைக்குள்ள போகவே இல்லை. இந்த கேள்வி அப்போதே வைக்கப்பட்டது. நீங்க சொன்ன செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அன்னைக்கு தீர்ப்பு வந்த அன்னைக்கு அப்போ அவர்களே பொதுவா ஒரு கேள்வி, எப்படி இந்த தீர்ப்பை ஒரு அதிமுகவின் தொண்டன் கொண்டாடும்? ஏனென்றால் நீதிமன்றம் திரு ஜெயலலிதா அவர்களையும் அதில் குற்றவாளி எண்ணிதான், ஆனால் அவர் இருந்து விட்டதனால் அதை தள்ளி வைத்திருக்கிறார். ஆகவே அன்னைக்கே கேள்வி எழுப்பினாங்க ஒரு தீர்ப்புக்காக. இது என்னன்னா இங்கதான் ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனித விரோத அரசியல் அதுக்குள்ள இதை நாங்க இப்ப அவர் ஈஸியா சொல்லிடுறாரு. அம்மா இல்ல, அம்மா இறந்துட்டாங்க, அதனால நாங்க சசிகலாவினுடைய கன்விக்ஷனை மட்டும்தான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா இது அரசியல் அவங்களுக்கு தக்கபடி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பேச முடியும். அதுதான் எடுத்துக்க இந்த கேள்வி கேட்டீங்க. நான் சொல்றேன், நானு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வைத்த செக்கான்னு சொல்றீங்க. இதுல ஒண்ணு நாங்க காம்படிஷன்லயே இல்ல. இதுல என்ன செக் ஒண்ணு அரசியல் ரீதியாக இதுல ஒண்ணு எங்களுக்கு நான் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறேனா, நான் அதிலே தொழில் செய்கிறேனா, என் பேரில் ஏதாவது தொழில் நடந்து கொண்டிருக்கிறதா, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வைத்த செக்காக நான் பார்க்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்றைக்கு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீர்வளம் நிலத்தடி நீர் மட்டம் மிகப்பெரிய அளவிலே பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மலர் குவாரிகளை நான் மூடுகிறேன் என்று உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை காட்டிலும் கொடுமையான விஷயம் இன்றைக்கு மதுக்கடைகளை மூட வேண்டிய விஷயம். ஆனால் சாலையினுடைய வரன்முறையை மாற்றி வேறு இடங்களுக்கு நான் மதுக்கடைகளை கொண்டு சென்று வைத்து விடுவேன் என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம்? அதுதான் பாபு முருகலுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அம்மா உயிரோடு இருக்கின்ற பொழுது மதுவிற்கு எதிராக ஒரு பாடல் பாடினாருங்கிறதுக்காக கோவன் என்பவரை ஒருத்தரை கைது பண்ணி என்னெல்லாம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே கேள்விகள் மதுக்கடைகள் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடணும்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே உத்தரவு போட்ட போது கடையோட வாசலை மட்டும் பின்வாசல்ல மாற்றிய வரலாறுலாம் தமிழ்நாட்டில் உண்டு. திடீர்னு எல்லாரும் எப்படி மாறிடுறீங்கன்னா எனக்கு புரியல. இது இறுதி தீர்ப்பு, லேட் பெட்டர் தென் நெவர். அதுதான் சார், நான் அவங்க செய்யல, நான் செய்யணும், எனக்கு பதவி பறிக்கப்பட்ட பிறகு நான் மாத்திக்கிறேன் அப்படி மாதிரி மாத்துங்க. அப்படி கிடையாது. லேட் பெட்டர் தென் நெவர் இருப்பவர்கள் மீது தான் குறைகளையும் குற்றங்களையும் சொல்ல முடியும். லேட் பெட்டர் தென் நெவர்க்கான காலம் அப்படிங்கிறது தன்னுடைய பதவி பறிக்கப்படுவது அப்படின்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு பறிக்கப்பட்டிருந்தா அந்த லேட் பெட்டர் தென் நெவர்ங்கிறது 4 வருஷம் கழிச்சு இல்ல உறுதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது நாங்கள் முதலமைச்சராக இருந்தால் நிச்சயமாக நிறைவு கருத்துக்கொண்டோம். திருக்கோலப்பன், இந்த மணல் பிரச்சனையை பற்றி ஆற்று மணல் குவாரிகளை அரசே முழுமையாக ஏற்று நடத்தும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கான செக்கா? ஏனென்றால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலினுடைய அறிக்கைகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பினாமி இபிஎஸ் அணி, மணல் குவாரி ஓபிஎஸ் அணின்னு சொல்லுவார். அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மணல் பிரச்சனையில் வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு விசுரூபம் எடுத்திருக்குல்ல. நீங்க பிரச்சனை இருக்கு, ஆற்றுப்படுகைகளின் நீர்வளம் குறைந்து விட்டது, எல்லாத்துக்குமே விட்டு காரணம் இன்டிஸ்கிரிமினேட் சாண்ட் குவாரிங்கிற ஒரு தட்டுத்தடங்களற்ற முறையில் அனுமதி கொடுத்து மணல் எடுத்து அதுக்கு ஓபிஎஸோட எங்க தொடர்பு வருதுங்க? அவர் மினிஸ்டரா இருக்க காலத்துல பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்த காலத்துல கொடுத்த அந்த இதுவான ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. அவர் எந்த அடிப்படையில் சொல்றாரு எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, மணல் குவாரி ஓபிஎஸ். சோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை திட்டமிட்டு பண்ண வேண்டாம். அது சரி, அது எப்படி வேணாலும் இருந்து போட்டோம், அவர்களுடைய. ஆனால் மணல் முழுமையா எடுக்கிறது மெதுவாக நிறுத்தப்படும் என்பது அறிவிப்பை இந்த வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அவர் எம் சாண்டையும் சொல்றாரு, அதுதான் நம்ம போகணும். நம்ம அந்த எடுத்துக்கலாம். உங்களுடைய நிறைவு கருத்து, இந்த பயணங்கள் எந்த அளவிற்கு உங்கள் அணிகளை வலு சேர்ப்பதற்கும் ஒன்றிணைப்பதற்கும் உதவும் நம்புறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் 122 எம்எல்ஏக்களும் 50 மாவட்ட செயலாளர்களும் எல்லா 38 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுக்குழு செயற்குழு கட்சியினுடைய 385 ஒன்றிய செயலாளர் உட்பட அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக கட்சியில ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கட்சியிலிருந்து சில பேர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக என்பது நாங்கள் தான். விரைவில் இரட்டை இலை சின்னமும் எங்களுக்கு வரும். கட்சியினுடைய ஒரிஜினலான பெயரும் எங்களுக்கு தான் இருக்கும். அதனால யாரும் எதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, தெம்பு இருக்குது. மணல் வியாபாரத்தில் எம் சாண்ட் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இதை கொண்டு வந்ததுக்கு முதலமைச்சருக்கு இந்த நிகழ்ச்சி சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அரங்கில் இணைந்த மூவருக்கும் என்னுடைய நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இந்த அளவிலே முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். 2வது அமர்வு போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறது. மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை, பயிற்சி மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். கோரிக்கைகள் என்னவாகும்?
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருங்கள். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை